கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் ஈழவேந்தன்னு கம்பராமாயணத்தில் கம்பர் அழகாக சுட்டி காட்டுகிறார். ஆமாங்க, வைத்து கஞ்சி குடித்தாலும் கடன் இல்லாமல் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு தூங்கணும்னு பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே கடன் வாங்கணும்னு விருப்பம் கிடையாது, ஆசை கிடையாது. ஆனால் சில நிர்பந்தங்கள் நெருக்கடியால் கடன் வாங்கக்கூடிய சூழல் வருதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கடன் அப்படிங்கிற வார்த்தை, அந்த கடனுக்குரிய கிரகம் சனி பகவான் தான். லக்னத்துக்கு 6ஆம் இடம் தான் கடனை கொடுக்கக்கூடிய இடம். கடனுக்கு எடுக்கக்கூடிய இடமும் அதுதான், கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். அதில் இருக்கிற கிரகங்களை பொறுத்து தான், அந்த வீட்டுக்குரிய கிரகத்தை பொறுத்து தான் நம்ம கடனாளியா அல்லது நாம் கடன் இல்லாமல் சேமிப்புகளோடு இருக்கக்கூடியவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்க. பொதுவாக எதுக்கோ நாம் கடன் வாங்கலாம், நிறைய கடன்லாம் வாங்குவோம். வியாபார கடன், நிறைய கடன் வாங்கி போடுறாருங்க, பணமாக வாங்கி போடுறாரு, சரக்காக வாங்கி போடுறாரு. ஆனால் பிஸ்னஸ் ஒன்றும் பெருசாக வளர்ந்த மாதிரி தெரியலன்னு சிலரை பற்றி சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாபார கடன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம், இந்த 2 கிரகங்கள், இந்த 2 வீட்டுக்குரிய கிரகங்கள் 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ 6வது வீட்டுக்குரிய கிரகத்தோட பார்வைப்பட்டிருந்தாலோ அவங்க வியாபாரத்துக்காக, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய கடனை வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பெருசாக அதில் முன்னுக்கு வர முடியாது. அதனால் நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2வது வீடு 10வது வீட்டுக்குரிய கிரகம் 6ல் மறைஞ்சாலோ 6 சேர்ந்துருந்தாலோ வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, வியாபாரத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. கல்வி கடன், புதன் சனி பகவானுடன் சேர்ந்திருந்தால் கல்விக்காக, பிள்ளைங்களோட படிப்புக்காக அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு போயிருக்காங்க, பிஜி பண்ண போயிருக்காங்க, அதுக்காக லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கல்வி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கடுத்தது நகை கடன். சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்திருந்தால் நகை நட்ட அடகுகளை வச்சு, அதாவது பேங்க்கில் வச்சு அந்த மாதிரி லோன் எடுக்க வேண்டியிருக்கும், கடன் எடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி சுக்கிரனால் அந்த மாதிரியான அமைப்புகள் வரும். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் சனி பார்வை இருந்தாலும் அடிக்கடி நகை கடன், நகையை கடனாக, அதாவது லோனில் நகையை வச்சு லோன் வாங்கிறது, நகையை ப்ளட்ஜ் பண்ணி வாங்கிறது, இந்த மாதிரி எல்லாமே உண்டாகுங்க. வாகன கடன், அதாவது புதன், சந்திரன், சனி, இந்த 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் அவங்க வாகன கடன் வாங்குவாங்க. இதில் சுக்கிரனையும் நாம் சேர்த்துக்கணும். லக்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலோ, 4க்குரிய கிரகம் 6ல் போய் மறைஞ்சிருந்தாலோ வண்டி லோனில் தான் இருக்கும். சிலர் உடனே அதை பைசல் பண்ணுவாங்க, சிலர் லோனில் இருக்கட்டும்னு சொல்லி விட்டு வைப்பாங்க. அது காரணம் இந்த காம்பினேஷன் உள்ளதாங்க. அதே மாதிரி சொத்து, இப்போ வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்குகிறோம். 4ஆம் இடம் சொத்து, வீடு, இதுக்கெல்லாம் உரிய இடம். அந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவானும் சேர்ந்திருந்தால் பெரிய சொத்து கடன்லாம் வாங்க வேண்டியிருக்கும். மாதத்துக்கு 6 லட்ச ரூபா கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பெரிய தொகையை மாதத்தவணையாக கட்டக்கூடிய அளவுக்கு பெரிய கடன் எல்லாமே இந்த கிரகங்கள் கொடுத்துருங்க. திடீர் கடன் சிலர்லாம் இருக்கும், நல்லா இருந்தாருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, சம்பாதிச்சார், வீடெல்லாம் கட்டினார், எந்த கடங்கச்சி எதுவுமே கிடையாது, ஆனால் திடீர்னு கடனாளி ஆகிட்டாருங்க அப்படின்னா அது காரணம் என்ன? குரு பகவான் லக்னத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 6ல் போய் மறைஞ்சிருந்தாலோ, 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருந்தால் திடீர் கடன் வந்துடும். தவிர்க்க முடியாத கடனாக, அடைக்க முடியாத கடனாக வந்துடும். அதே மாதிரி பிறவி கடன். அது என்னங்க பிறவி கடன்? ஆமாம், போன பிறவிலேருந்தே வாங்கிட்டு வர கடன்லாம் இருக்குல்ல. அதான் லக்னாதிபதியுடன் கேது இருந்ததுன்னா, 6ஆம் இடத்துல கேது இருந்தாலும் பிறவி கடன். கடந்த ஜென்மத்தில், அதாவது போன ஜென்மத்தில், ப்ரீவியஸ் பர்த்தில் பட்ட கடனெல்லாம் அடைக்கிறதுக்காக, யாராட்டெல்லாம் வாங்கியிருந்தோமோ அதெல்லாம் அடைக்கிறதுக்காக இந்த பிறவியில் பிறந்திருப்போம். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் 6ல் கேது இருந்தாலோ, 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் கேதோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ பிறவி கடன் அடைக்கிறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடன்லாம் இருக்குது, நிறைய கடன்கள் இருக்குது. இதெல்லாம் பழமையான ஜோதிட நூல்கள்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. நாளைய தினத்தில் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழிங்கிறத விரிவாக பார்ப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.